ஏப்ரல் 1 முதல் இந்தியாவில் உள்ள அனைத்து விமான நிறுவனங்களுக்கும் புதிய விதிமுறைகளானது அமலுக்கு வருகிறது. இந்த விதிமுறைகளானது அமெரிக்க பயணிகளுக்கு பொருந்துமா? இந்தியாவில் உள்ள மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வாரியமானது வருகின்ற ஏப்ரல் 1, 2025 முதல் இந்தியாவிற்கு மற்றும் இந்தியாவிலிருந்து சர்வதேச விமானங்களை இயக்கும் அனைத்து விமான நிறுவனங்களுக்கும் பயணிகள் குறித்த விரிவான தகவலை இந்திய அரசாங்கத்தின் சுங்கத்துறையுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என அறிவித்துள்ளது. மேலும் இந்த விதிகளுக்கு இணங்க தவறினால் இந்திய மதிப்பில் சுமார் 25,000 முதல் 50,000 ரூபாய் வரையிலான அபராதங்கள் விதிக்கப்படலாம் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதியன்று வெளியிடப்பட்ட பயணிகள் பெயர் பதிவு தகவல் ஒழுங்குமுறையின் கீழ் விமான நிறுவனங்கள் ஜனவரி 10, 2025க்குள் தேசிய சுங்க இலக்கு மையத்தில், அதாவது நேஷனல் கஸ்டம்ஸ் டார்கெட்டிங் சென்டர் பாசஞ்சரில் பதிவு செய்ய வேண்டும். இந்த விதிகள் அமெரிக்கத்திலிருந்து வரும் பயணிகள் உட்பட இந்தியாவிற்கு மற்றும் இந்தியாவிலிருந்து வரும் சர்வதேச விமானங்களில் உள்ள அனைத்து பயணிகளுக்கும் பொருந்தும் என்பதை சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்சஸ் அண்ட் கஸ்டம்ஸ் தெளிவுபடுத்தியுள்ளது. மேலும் இதில் டிரான்சிட் பயணிகளும் அடங்குவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒரு சர்வதேச விமானம் புறப்படுவதற்கு 24 மணி நேரத்திற்கு முன் பயணிகளின் மொபைல் எண், கட்டண முறை முதல் பயண திட்டம் வரையிலான விவரங்களை சுங்க அதிகாரிகளுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அத்துடன் ஒவ்வொரு விமான ஆபரேட்டரும் புறப்படும் நேரத்திற்கு 24 மணி நேரத்திற்கு முன்னதாகவோ அல்லது புறப்படும் நேரத்திலோ பயணிகளின் பெயர் பதிவு தகவல்களை வழங்க வேண்டும் என சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்சஸ் அண்ட் கஸ்டம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறியுள்ளது. மேலும் இது குறித்து கூறுகையில், விமான நிறுவனங்கள் உள்வரும் மற்றும் வெளி செல்லும் சர்வதேச விமானங்களுக்கு பின்வரும் தகவல்களையும் பகிர வேண்டும் என கூறியுள்ளது. அதாவது பயணிகளின் பெயர், பில்லிங் அதாவது கட்டணம் செலுத்தும் முறை, கிரெடிட் கார்டு எண்கள், டிக்கெட் வாங்கிய தேதி, பயணம் செய்யும் இடம், அதேபோல் PNRஇல் உள்ள மற்ற பயணிகளின் பெயர்கள் மற்றும் PNRக்கான பயண திட்டம் ஆகிய தகவல்களை பகிர வேண்டும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். மேலும் மின்னஞ்சல் ID மற்றும் மொபைல் எண் போன்ற தொடர்பு விவரங்களுக்கு கூடுதலாக பயண ஏஜென்சியின் விவரங்கள், லக்கேஜ் தகவல்கள் மற்றும் குறியீடு பகிர்வு தகவல்களையும் நேஷனல் கஸ்டம்ஸ் ட்ரேடிங் சென்டர் பாசஞ்சரிடம் தெரிவிக்க வேண்டும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.